எப்போவுமே ஒரே மாதிரி லெமன் சோறு செஞ்சு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் லெமன் சோறு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிரியாணிக்கே டஃப் கொடுக்குங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஹஸ்பண்டுக்கு, ஆஃபீஸ்க்கு, குழந்தைங்களுக்கு, லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது பண்ணுறதுக்காக கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு போட்டு பொரிய விடுங்க. அடுத்ததாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்புக்கு பதிலாக உளுந்தம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கோங்க. தோல் உரிச்சாலும் பரவாயில்ல, உரிக்காட்டியும் பரவாயில்ல. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பொரியட்டும். இது போல் நல்லா எண்ணெயிலே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேங்க. இப்போது வெங்காயத்தை பொன்னிறமாக பிரியாணிக்கு மாதிரியெல்லாம் வதக்க வேண்டாம். லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இது போல் எண்ணெயிலே வச்சு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தை. வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து தக்காளி பழம் வந்து சேர்க்கணும். லெமன் சாப்பாடில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களேன்னு கேட்கலாம். கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாப்பாடு. இப்போது தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விடணும். இது போல் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே இதில் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. இதில் வந்து இஞ்சி சேர்க்க வேண்டாம், பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்தா போதும். இந்த மாதிரி நல்ல ஒரு தொக்கு பக்குவத்துக்கு வதங்கணும். அப்போ தான் இந்த லெமன் சோறு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு வந்து இந்த அளவுக்கு மசாலாவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்க்குறேன். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சோறில் வந்து உப்பு போட்டு வடிச்சிருக்கேன். அதனால கொஞ்சமாக இந்த மசாலாவுக்கு மட்டும், கிரேவிக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். இது போல் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே வந்து பச்சை மிளகாயை சேர்க்க வேண்டாம். இந்த பக்குவத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. 2 பச்சை மிளகாயை நல்லா கீறி விட்டு சேர்த்துருக்கேன். நல்லா தொக்கு பக்குவத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக ஒரு லெமனுடைய சாறு வந்து புழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். விதைகளை நீக்கிட்டு. பெரிய லெமனாக இருந்துச்சுன்னா பாதி எடுத்துக்கோங்க. குட்டி லெமனாக இருந்தால் ஒரு லெமனுடைய சாறு மட்டும் சேர்த்துக்கலாம். கடைசியாக லெமனுடைய சாறு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. லெமன் சாறு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆனில் வைக்க வேண்டாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து கடைசியாக நல்லா ஒரு கைப்பிடி நிறைய மல்லித்தலையை வந்து தூவி விட்டுருங்க. மல்லித்தலை தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வதக்கு மட்டும் லைட்டாக அப்படி இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு நல்லா உதிரியாக வடித்து வச்சுருக்கேங்க பாஸ்மதி அரிசி. பாஸ்மதி அரிசி தான் சேர்க்கணுன்னு இல்லை, நம்மக்கிட்ட என்ன சாப்பாடு இருக்கோ அதை வந்து சேர்த்துக்கங்க. சாப்பாட்டில் நீங்கள் வந்து இதில் சேர்க்குறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சாப்பாடை வந்து நல்லா கிளறி வச்சுருங்க. அப்போ தான் சாப்பாடு வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இந்த மசாலாவில் நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. எல்லா சைடும் ஈவனாக நல்லா கிளறி விடலாம். அருமையான சாப்பாடுங்க. கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்தில் தான் சாப்பாடு செஞ்சு கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது போல் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும். ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் வந்து கொடுத்து விடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து விடலாம். காரத்தை மட்டும் கம்மி பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய லெமன் சோறு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.